ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புதுவிதமான தக்காளி சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அப்போ தான் தக்காளி அப்படியே போட்டால் அப்போ தான் பொறுக்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள்லாம். மிளகாய், சம்பு, தயிர், உருளைக்கிழங்கு ஊற்றி கடுகு பிடிச்சி கருப்பு பொரிஞ்சிச்சு. இனிமேல் எல்லாம் செய்யலாம். இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாமே போட்டு வணங்கிட்டு இருக்குது. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோவும் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டை அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்போ தான் தக்காளி சாப்பாடுனா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எல்லாருமே வச்சு செஞ்சு பாருங்கள். சுதா நர்சரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் இப்படி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் வேகணும். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்லா வாசனை இன்னும் நல்லா வரும். அப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, அப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் குடிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் 2 விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. எனக்கு தக்காளி பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.